என்ன அது கூடிய ஆளு ஏமா அது கூடிய ஆளை கூட்டணும்ல பிரம்மசக்தி அம்பிகையே பிரம்மசக்தி அம்பிகையே அம்பிகையே வரும் அம்மா அம்பிகையே வரும் அம்மா உலவ சத்தம் காதில் கேட்டே உலவ சத்தம் காதில் கேட்டே பிரம்மசக்தி அம்பிகையே பிரம்மசக்தி அம்பிகையே கண்ணனோட தங்கையம்மா கண்ணனோட தங்கையம்மா மாயா ஆண்டி மரிகொள்ளந்து மாயா ஆண்டி மரிகொள்ளந்து மல்லிகை பூ வாசகனா மல்லிகை பூ வாசகனா ஐந்து மணி வல்லையம்மா ஐந்து மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லட்டம்மா அறையில் ஒரு சல்லட்டம்மா சல்லட்டம்மா குல்லாவா சல்லட்டம்மா குல்லாவா சமக சுடலத்தை சமக சுடலத்தை எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எற்களம் பூ சல்லட்டம்மா எற்களம் பூ சல்லட்டம்மா மாறி வைக்கும் கால்களுக்கு மாறி வைக்கும் கால்களுக்கு மாதளம் பூ சல்லட்டம்மா மாதளம் பூ சல்லட்டம்மா சல்லட்டம்மா குல்லாவா சல்லட்டம்மா குல்லாவா மாயாண்டியா வறுமையா மாயாண்டியா வறுமையா மையால வேட்டக்கார மையால வேட்டக்கார இடுகாடு வேட்டக்கார இடுகாடு வேட்டக்கார ஈசமக சுடலத்தை ஈசமக சுடலத்தை சாமமான சாமத்தில சாமமான சாமத்தில சதி சாம நேரத்தில சதி சாம நேரத்தில எலைகுலகா நேரத்தில எலைகுலகா நேரத்தில சுடலத்தை வருவார வருவார காடு சுத்தி பாப்பார காடு சுத்தி பாப்பார கட்டழக சுடலத்தை கட்டழக சுடலத்தை ஒத்த பண்ணாங்கை விடுக்கு ஒத்த பண்ணாங்கை விடுக்கு ஊள சத்தம் போடுவார ஊள சத்தம் போடுவார ஆன பண்ணாங்கை விடுக்கு ஆன பண்ணாங்க
சுடல கண்ணு ஓடிய சுடல கண்ணு மையானம் போக வேணாம் ஏ சுடலையா மையானம் போக வேணாம் ஏ சுடலையா அழகு போது ஏ சுடலையா ஏ ஒடிய சுடல கண்ணு மையான போக வேணும் ஏ சுடல ஐ மையான போக வேணும் ஏ சுடல மாண்ட வேணாம் அருந்த வேணாம் ஏ சுடல தெய்வம் ஏ சுடல தெய்வம் ஏ ஒடிய சுடல தெய்வம் ஓடிய சுடல தெய்வம் பேச்சியம்மா அழைக்காளை ஒடிய சுடல கண்ணு பேச்சியம்மா அழைக்காளை ஏ சுடல தெய்வம் ஏ சுடலையா ஏ ஒடிய சுடல கண்ணு பேச்சி அம்மா அழகாலே ஓடிய சுடல பேச்சி அம்மா அழகாலே ஓடிய சுடல மாண்ட வேணாம் அருந்த வேணாம் ஏ சுடல தெய்வம் ஏ சுடல தெய்வம் ஏ ஒடிய சுடல கண்ணு ஓடிய சுடல கண்ணு வன பேச்சி அழைக்காளை ஏ சுடல சுடலையா வன பேச்சி அழைக்காளை ஏ சுடலையா ஏ சுடலையா ஏ ஒடிய சுடல கண்ணு பேச்சி அழகாலே ஓடிய சுடல ஐ வல பேச்சி அழகாலே சுடல ஆன பந்தம் ஒரு கையில ஏ சுடல ஐயா ஏ சுடலையா ஏ ஒடிய சுடல கண்ணு ஓடிய சுடல கண்ணு ஏ அழகு தடி மறு கையில ஏ சுடல ஏ அழகு தடி மறு கையில ஏ ஏ ஒடிய சுடல கண்ணு ஈச்சருவ ஒரு கையில ஏ சுடல ஐயா ஒடிய சுடல கண்ணு வீரத்தடி மறு கையில ஏ வீரத்தடி மறு கையில ஏ ஒடிய சுடல கண்ணு சிவல வேரி காத்தவர ஏ சுடல ஐயா ஒடிய சுடல கண்ணு சிங்காரமா வந்தேடுவா ஏ சுடல ஏ சிங்காரமா வந்தேடுவா ஏ ஒடிய சுடல கண்ணு யா திரவியத்தை காத்தவர ஏ சுடல ஐயா யா ஒடிய சுடல கண்ணு ஏ திரவிய மடனா ஓடி வா ஏ திரவிய மடனா ஓடி வா ஏ யா ஒடிய சுடல கண்ணு யா பகவதியா வாசலில ஏ சுடல ஐயா யா ஒடிய சுடல கண்ணு பாலகனா வளர்ந்த வர ஏ பாலகனா வளர்ந்த வர ஏ யா ஒடிய சுடல கண்ணு அம்மை சக்தி பார்வதியா ஆண்டவனின் இடமாதில அம்மையா வல்கை பாளா கைலங்கேறி வருவாதத்தில் ஆண்டவனை பகவானே சக்தி நல்ல சிவனுமாக ஏ சிவனோ கைலாசத்தில் அமர வேணும் சத்தியம்
கைலாசத்தை ஒன்று செய்து இந்த சிவ கைலாசத்தில் சரி சக்தி சிவனுமாக நாமல் அமர வேண்டும் என்றார். என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மாயவன் ரகுராமராகப்பட்டவன் அந்த கைலங்கிரி பருவதத்தை உண்டு செய்தார். அங்கே செடி கொடி புல் பூண்டு அத்தனையும் என் பெருமாள் ஆண்டவன் இடத்திலே சொல்லும் போது அத்தனையும் ஆண்டவன் சிவனார் பிறவி செய்கின்றார். அப்படி பிறவி செய்தால் மட்டும் போதாது. எப்பா எங்களுக்கு கைலாசத்தை உண்டு செய்து விட்டாய், தனக்கு என்று உனக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும் அல்லவா? அப்படியானால் பால் கடலை உண்டு செய்ய வேண்டுமான பால் கடல் இல்லை, ஆனால் பரந்தாமனுக்கு இருக்கும் இடம் இல்லை. அந்த பால் கடலை எப்படி உண்டு செய்தாரையானால் ஆதிபரா சக்தியாகப்பட்டவள் அண்ணா கோபால கண்ணா மாயவா நான் அக்கினியில் இறங்கி வந்தவள். எப்படி நான் சக்தியாக பிறந்து அக்கினியில் இருந்து வந்திருக்கிறேன். ஆனால் இந்த அக்கினி வெப்பத்தினுடைய காரணத்தினால் என் மேனி எல்லாம் வேர்த்து கொட்டுது பாத்தீங்களா? இந்த வேர்வையோ உன் உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வை ஒன்று சேர வேண்டும். எப்படி இரண்டு பேருடைய வேர்வையானது ஒன்று சேர வேண்டும். இந்த இரண்டு வேர்வையிலும் ஆண்டவன் சிவனுடைய சக்தி அதிலே சேர வேண்டும். கண்டிப்பா வேணும் பாத்தீங்களா? என்று சொன்ன உடனே மாயவன் ரகுராமராகப்பட்டவர் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வையை எடுத்தார். என் தாயாகப்பட்ட பராசக்தி வேர்வையை எடுத்தார். ஆண்டவன் சிவனிடத்திலே முன்னாலே ஒப்படைத்தார் இருவர்களும். ஆண்டவன் சிவபெருமாள் அந்த இரண்டு வேர்வைகளுக்கும் சக்தியை கொடுத்தார். அப்படி சக்தியை கொடுத்து தன் தலையில் இருக்கக்கூடிய கங்கையை அவிழ்த்து விட்டார். அப்படி பகவான் அவிழ்த்து விடக்கூடிய நேரத்தில் அந்த கங்கையானது ஆண்டவன் முன்னாலே அப்படியே தண்ணீராக ஓடுகிறது. அப்படியே ஆறாக ஓடக்கூடிய நேரத்தில் இந்த வேர்வையான இருவருடைய வேர்வையானது அந்த தண்ணீரில் சேரக்கூடிய நேரத்தில் அப்படியே அலைக்கடலாக உண்டு செய்தது. ஆமா, அப்படியே அலைக்கடலாக மாறக்கூடிய நேரத்திலே இந்த தண்ணீரானது உப்பு தண்ணியாக மாறுகிறது. ஆமா, தன் உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வையானது உப்பாக இருக்கும். அதனால அந்த அலை தண்ணியானது உப்பாக இருக்கிறது. சரி இருக்கட்டும், எதுக்கு அந்த அலையிலே ஆணலை பெண்ணலைன்னு சொல்றாங்க? ரெண்டு சேர்ந்து வருது பாத்தீங்களா? ஏன்னா மாயவன் ரகுராமனாகப்பட்டவரும் என் தாயாகப்பட்ட ஆதியில் உதித்தாலே ஆதி பராசக்தி இந்த இரண்டும் சேர்ந்தனால்தான் ஆணலை பெண்ணலை என்று சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட 7 கடலை உண்டு செய்து அந்த 7 கடலிலே என் பெருமாள் தனக்கு என்ற ஆதி சேடனை உண்டு செய்தார். அந்த ஆதி சேடனை உண்டு செய்து பாம்பனை மெத்தையிலே வைகுண்ட பரம்பொருளாகப்பட்டவர் அமர்ந்திருக்கின்றார். அப்படி சயனத்தில் இருக்கும் போது ஆண்டவன் இடத்தில் என் தாயாகப்பட்டவள் ஆதி சக்தி என கேட்கிறாங்க தெரியுமா? ஆண்டவனே பகவானே 7 கடலை உண்டு செய்து எங்க அண்ணனுக்கு இருக்கைக்கு இடத்தை கொடுத்தாச்சு. ஆனால் 7 உலகத்தை படைக்க வேண்டும். 7 உலகத்தை படைத்தால் அதிலே மானிட மனுக்களை பிறவி செய்ய வேண்டும். கண்டிப்பா வேணும்ல? அப்படியானால் படைக்கும் தொழில் செய்வதற்கு ஒருவரை பிறவி செய்ய வேண்டும். அது எப்படி பிறக்க வேண்டும்? என் அண்ணனுடைய குழந்தையாக இருக்க வேண்டும். என் அண்ணனுடைய பிள்ளையாக இருக்கணும். ஏமா என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணனோட பிள்ளைன்னு சொல்றீங்க. நாராயண வயசுல ஒரு குழந்தையை பிறக்க முடியுமா? முடியும், எங்க அண்ணன் நினைத்தால் முடியும் என்று சொன்னவுடனே ஆண்டவன் என் வார்த்தை படி அம்மையா வல்கே பாலா தங்கை வார்த்தை கேளு, உந்தனோட குழந்தையாக இந்த நல்ல உலகத்தில படைக்கும் தொழில் செய்வதற்கு குழந்தையது பிறக்க வேணும்.
என்னமா சொல்றீங்க? படைக்கும் தொழில் செய்வதற்கு ஒரு குழந்தை வேணும்னு கேக்குறீங்க. சரி, அது என்னுடைய வயிற்றுல பிறக்கணும் சொல்றேன். எப்படிமா? எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா உங்களுடைய வயிற்றிலே தான் பிறந்து வர வேண்டும். அது உங்கள் குழந்தையாக இருக்க வேண்டும். அப்படியா? அப்படியானால் அச்சுதன் பெருமாள் என்ன செய்தாரையானா தன்னுடைய தொப்புள் கொடியிலே இருந்து அங்கே தாமரை புஷ்பத்திலே செந்தாமரை புஷ்பத்திலே யார் வந்து விரைக்கிறாரையானா பிரம்மன் வந்து விரைக்கின்றார். ஆண்டவன் சிவனுடைய அம்சத்தில 5 சிரசோடு அங்க பிரம்மன் வந்து பிறக்கின்றார். அப்படி பிரம்மன் வந்து பிறக்கும் போது ஆண்டவன் அழைத்தார், ஏபா பிரம்மதேவரே, உன்னை எதற்காக படைத்தேனானா? படைக்கும் தொழில் செய்வதற்காக படைத்தேன் அம்மா என்றார். அப்படியா? படைக்கும் தொழில் செய்வதற்காக பிரம்மனை படைக்கும் போது அந்த பிரம்மதேவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? ஆண்டவனே பகவானே இளைஞரே வருவதத்தில் சிவனோடு சக்தியாக ஆண்டவனு இருக்கோ நேரோ வைகுண்ட உலகத்தில நாராயணர் இருக்கார் ஐயா. எந்தனுக்கு துணையாக வெண்ணாதோ வேணும் ஐயா. என்றைய கோணரத்தில சன்னான பகவானோ நான் முகன் நான் பிரம்மதேவர் துணையதோ ஓங்கேக்கார் என்று கலைமகளும் பிறக்க வேணும். அலைகடல் தன்னதில அச்சோதன் நாம் பெருமாளோ வெள்ளல் நல்ல தாமரையில் கலைமகளை பிரவி செய்தார். கலைமகளும் பிறந்தல்ல போ பிறந்த துணையாக கொடுப்பார். பிறந்த அப்படி நான்முகனுக்கு துணையாக கலைமகளை பிறவி செய்து அந்த கலைமகளை துணையாக கொடுத்தார். அப்படி நான்முகனாகப்பட்ட பிரம்மதேவன் தனக்கு என்ற பிரம்மலோகத்தை உண்டு செய்தார். அப்படி பிரம்மலோகத்தை உண்டு செய்து அங்க பிரம்மதேவர் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவன் சிவனும் சக்தியுமாக சிவகையிலோசத்தில் குலவிருக்கும் நேரத்தில் சக்தியோடு சிவம் சேருகிறது. எப்படி? சக்தியோடு சிவம் சேருகிறது. சக்தியோடு சிவம் சேர்ந்த நேரத்தில் அங்கே என்னெல்லாம் வந்து பிறக்கிறதையானால் ஆண்டவன் என்ன விதமாக பிறவி செய்தாரானார் அண்டம் பிண்டம் ஆகாயம் பூமி நெருப்பு இப்படி எல்லாம் பிறவி செய்தால் மட்டும் போதாது, 7 உலகத்தை படைத்தார். ஏன்னா சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. 2 பேரும் சேர்ந்த காரணத்தினால்தான் இந்த உலகங்கிறது நமக்கு கிடைத்தது. எப்படி? ஆணும் பெண்ணும் சேர்ந்ததனால்தான் உலகத்தை படைக்க முடிந்தது. அப்படியே ஆண்டவன் சிவபெருமான் 7 உலகத்தை படைக்கக்கூடிய நேரத்தில் 7 உலகம் எல்லாம் சன்னான பகவானோ மானிடம் மணிக்களையோ பிரவி செய்ய வேணும் என்று பிரம்மனிடம் கேட்பாரா. அப்போது பிரம்மனுமே என்ன வீதம் சொல்லுவாரா. ஆண்டவனே பகவானே எந்தனுடைய வார்த்தை கேளு, என்ன வீதம் பிரவி செய்து எந்த உயிரை படைக்க வேணும் படைக்க விவரம் அது வேணும் ஐயா. பிரவே
ஆண்டவனே பகவானே பகவானே ஈரேழு உலகத்தில சரி நாங்க எப்படிலாம் படைக்கணும் அப்படின்னு எப்படி பிறவி செய்ய வேண்டும் வேண்டாம் அதுக்கு விவரத்தை சொல்லுங்க விவரம் சொன்னா தானே அதுக்கு தகுந்தால படைக்க முடியும் ஆமா இல்லன்னா படைக்க முடியாது இல்ல ஆஹா ஆஹா அப்படியே என்ன விதமாக நாம் பிறவி பண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவன் சொல்றாரு என்ன ஓர் அறிவு முதல் முதல் எப்படி ஓர் அறிவு யாருக்கு ஐயா ஒரு அறிவு வந்து புல் பூண்டு இதுகளுக்கு இருக்கு ஆமா அப்படிதானே ஓர் அறிவு முதல் நமக்கு எத்தனை அறிவு நமக்கு 5 அறிவு நமக்கு 5 அறிவு ஆமா அப்ப 6 அறிவு யாருக்கு அது சின்னையாவுக்கு அப்படியா அப்படியே சின்னையாவுக்கு 6 அறிவு இப்ப அதுக்கு உள்ள அறிவு நம்மகிட்ட இல்லல்ல அதுக்கு தான் 5 அறிவுன்னு அதான் வாழ வாழ ஆட்டுது அதுக்கு தான் நமக்கு 5 அறிவு அவங்களுக்கு 6 அறிவு அப்படியா அது ஒருவேளை சாப்பாடு வச்சாலும் நமக்காக அந்த நன்றி இல்லையே உனக்கு இல்ல உனக்கு ஒரு காலம் வராது உனக்கு என்னத்தை தந்தாலும் வரப்போகுதா வராது அடையா ஆனால் 6 அறிவு உள்ள மானிடர் வரை பிறவி செய்ய வேண்டும் என்றார் அப்பதான் பிரம்ம தேவராகப்பட்டவர் அத்தனையும் சரி என்று சம்மதித்து பிறவி செய்யக்கூடிய நேரத்தில் படைத்த உயிர் அத்தனைக்கும் யார் படி இழக்க வேண்டும் ஆண்டவன் சிவன் தானே இழக்க வேண்டும் அவரால் தான் முடியும் மத்த யாராலே முடியாது பாத்தீங்களா படி எப்படி இருக்கும் அளக்கணும்னு தெரியாதா ஆண்டவன் என்ன செய்தாரையானா படைத்த உயிர் அத்தனைக்கும் படி இழக்க வேண்டும் என்று 7 உலகமெல்லாம் எப்படி படி இழக்க வர்றாரு தெரியுமா நாளை நல்ல தென்னை கேட்டது நாளை நல்ல தென்னை எடுத்து எங்கும் படி இழந்தார் நாடு எங்கும் பகவான் படியளந்து வரக்கூடிய நேரத்தில் எந்தாயப்பட்ட அதிபராசக்தி அம்பிகை ஆண்டவனே பகவானே ஐயா படைத்த உயிர் அத்தனைக்கும் படியளந்து வந்தீர்களா சுவாமி ஏமா எல்லா உயிருக்கும் படியளந்து வந்தேன் இப்பவும் படி அளந்துகிட்டு இருக்கிய யாருக்கு அவருக்கு படி அளக்காருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்பவும் படி அளக்கன்னு சொன்னல இன்னும் அந்த குடும்பத்துக்கு நீதான் பகவான் சொல்றாரு இல்லப்பா ஒருவேளை கேட்டேன் அந்த குடும்பத்துக்கு நீதான் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கியோன்னு கேட்டேன் நீ தானே சொன்ன நானா சொன்னேன் நீ அப்படி சொல்லலையே இன்னும் படி அளந்துகிட்டு இருக்கேன்னு அதனாலதான் நான் கேக்குறேன்ப்பா அதாவது வழுகினத்தான் பிடிக்க முடியும் வலுவெல்லாம் பிடிக்க முடியாது அதே மாதிரி என் தாய் அதிபராசக்தி அம்பிகையானவள் அத்தானே பகவானே நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னத்தை கேட்க போறேன்னு தெரியும் இருந்தாலும் எப்படி கேட்கிறேன்னு நினைக்கிறேன் எதை கேட்கணுமா கேளு பாருவது கேட்கணும்னு வந்துச்சு அது என்ன இருந்தாலும் கேளு சாமி ஈரேழு உலகத்தை படைச்சு அதுல மாநில மனுக்களை படைத்து
அத்தனைக்கும் படி அளந்தீங்க சரி. ஆ, ஆதி சக்தி ஆ, உங்களோட இருக்கக்கூடிய சக்தி தானே. ஆமா. இந்த ஈரேழு உலகத்தை நான் பார்க்கண்டாமா? ஓஹோ, இங்க இருந்தா ஈரேழு உலகத்தை நான் சுத்தி பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் சத்தி. பார்க்கணும்ல. ஆமா. அப்ப எப்ப மாட்ட என்ன கூட்டு போறீங்களா ஐயா? உன்னை கூட்டு போனாங்க இங்க யார் பார்க்க கைலாசம். பார்வதி உன்னை ஓலோகம் அழைத்து சென்றேன் நானா. இங்க கைலாசம் யார் பார்க்க? கைலாசத்தை யாருமா பாக்குற? அதனால நீ கைலாசத்திலே இரு, பூலோகம் பார்க்க வேண்டாம் என்ற. சரி சுவாமி நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்றது கேளுங்க. இந்த சிவ கைலாசத்தில தனக்கு என்று நாமல் இருவேர்களும் திரு கல்யாணத்தை முடிக்க வேண்டும். கல்யாணம் முடிக்கணும். அதாவது 60ஆம் கல்யாணம் நடத்தி பார்க்கணும். 60க்கு 60 நடத்த வேண்டும். அது பார்வதி சம்மதமான மக்கள் கேட்கணும். அப்படியானால் 60ஆம் கல்யாணம் நடத்த வேண்டுமையானால் தேவாதி தேவர்களோ மூவாதி மூவர்களோ ரிஷிமார்களும் ஒன்று சேர்ந்து கைலங்கேறி பருவதத்தில் கல்யாண மேடையது அமைக்க வேணும். பந்தல்லது போட வேணும். அமரர்களும் ஒன்று சேர்ந்து கைலங்கேறி வருவதற்கு அலங்காரம் செய்ய வேணும். ஆதிசக்தி இடமாதிலே இடமா சிவனாரும் சொல்லுவார தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அவங்க ஒண்ணு சேர்ந்து எதை எப்படி செய்யணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படியா ஆண்டவனே நீங்க சொல்ற சரிதான். இந்த கைலாசத்துல 60ஆம் கல்யாணம் நடத்தணும்ல தேவாதி தேவர்கள் அங்கதான் இருக்காங்க, வேற எங்கேயும் இல்ல. ஆமா மூவாதி மூவர்கள் 33 கோடி ரிஷிமார்கள் வரணும். அவங்க வர வேண்டும். கம்பரடர் கணநாதர் கண்ணரே நாதனோடு இந்த ஈசன் மல்லை கையில தேவாதி தேவர்கள் முன்னிலையில யாகம் முதல்ல வளர்க்கணும். ஆமா யாகம் வளர்க்கணும். இந்த யாகத்துல ஆண்டவன் சிவனுக்கு ஏதாட்டும் ஒரு பொருள் பிறக்கும்ல, கண்டிப்பா வேணும்ல. அதாவது கல்யாணம் நடக்குன்னா அங்க ஒரு பரிசு பொருள் கொடுக்கணும். பரிசு பொருள் கொடுக்கணும்ல. எனக்கு நீ கொடுத்தியா? கேட்டா வாங்குவாங்க. கல்யாணம் கேட்டுட்டாலும் கொடுத்துட்டு தானே நீ மத்தவளை பாப்பா. பத்தியா பாட்டிக்கு தருது தெரியுமா? உனக்கு தெரியுமா? எதுவே இல்ல கிடையாது. அது யாருக்கும் உங்கள மாதிரி ஆம்பளைக்கு. அப்படியே அங்கே ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனே பகவானே ஐயா எத்தனைதான் இருந்தாலும் இங்க ஆண்டவன் சிவனுக்கும் சக்திக்கும் தானே திருக்கல்யாணம். அப்படியானால் பரிசு பொருள் தேவாதி தேவர்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப யாகம் வளர்க்கணும். அந்த யாகத்துல என்ன வந்து பிறக்கிறதோ அது ஆண்டவன் சிவனுக்கு தானே என்று சொன்ன உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கைலங்கேறி வருவதத்தில் யாகசாலை அமைப்பாரா. யாகசாலை அமைத்தல்லவோ அந்த நல்ல இடமாதில யாகம் அது வளர்க்க வேணும். ஆதிசக்தி பார்வதியா யாகசாலை முன்னாலே அம்மையவள் வாராளே
மட்டும் போதாது ஆ, அந்த யாகம் வளர்க்கணும்னா ஆமா நான் சக்தி இல்லைன்னா யாகம் வளர்க்க முடியாது ஆமா அந்த சத்து இல்லைன்னா இந்த சத்து வளர்க்க முடியாது. சத்து இல்ல ஆ. சக்தி சத்து ஆதி பராசக்தி நான் இல்லைன்னா ஆ. உன்னால இயங்கக்கூடிய சக்தி இயங்க முடியாது. அது உண்மைதானமா உண்மைதானமா அதான் யார் அவரா என்னத்துக்கு சக்தி இல்லாம தானா சக்தி இவர் தானே விரட்டி விட்டாரு. இவர் விரட்டி விட்டுட்டு பிறையா இவர் தேடணும். அதான் வாடிட்டாரா அதான் கேக்குறேன். எனக்கு சக்தி பக்கத்துல இருந்தா தான் நமக்கு பலன் உண்டு தெரியுமா, இல்லன்னா இல்ல. தந்தாலும் தரட்டாலும் உன் மனைவி உன் பக்கத்துலதான் இருக்கணும். அடுத்த வீட்டுக்கு அனுப்பி விட்டோன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு மதிப்பு இருக்காது. அதத்தான் நான் சொல்றேன். எத்தனை இருந்தாலும் உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது அடுத்த வீடு, உன் வீடு தான் உனக்கு சொந்தம். என்னத்த சொன்னாது அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனாலும் விருந்த மருந்தும் ஒரு நாள் 2 நாள் தான். எப்படி அண்ணன் தம்பி வீட்டுக்கு நானா இருந்தாலும் சரி, அண்ணன் வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு போறேன்னா ஒரு நாள் 2 நாள் தான் இருக்க முடியும். 3ஆவது நாள் நான் பாட்டு சொல்லாம முடியாம வரணும். அப்ப வந்தாதான் எனக்கு அங்க மதிப்பு இருக்கும். என் புருஷன் வரட்டும் கூப்பிட கண்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அங்க மதிப்புங்கிறது இருக்காது. இல்லல்ல அப்ப என்ன செய்யணும்? இந்த தாயாகப்பட்ட பார்வதி எப்பா அமரர்களே, நீங்க யாகம் வளர்க்கணுங்கிறிய இந்த சக்தி இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப யாகம் நீங்க வளர்க்க முடியாது. ஏன்னா நான் ஆண்டவன் சிவனார் இடத்திலே ஒரு வரம் வாங்க வேண்டிய இருக்கு. அதனால நீங்க இப்ப யாகம் வளர்க்கண்டாம் என்றார். ஆனா ஆண்டவன் சிவனார் சொல்றது யாகம் வளர்க்கணும். எப்படி அதெல்லாம் முடியாது என்று என் தாயாகப்பட்டவள் என்ன கேட்கிறாள் தெரியுமா? சுவாமி எனக்கு நீங்க இடபாகம் தாரேன்னு சொல்லுங்க. ஆமா இடபாகம் தந்தார் யாகம் வளர்க்க விடுவேன். திரு கல்யாணம் நடக்கும், இல்லன்னா நடக்காது என்றார். அப்படியா? அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமான் இடபாகம் உடைக்க வேணுமே, ஆனால் என் பெருமாளை அழைத்தார். ஏ கண்ணா, உன் தங்கை இடபாகம் கேட்கிறாங்க. ஆமா இடபாகம் உடைக்கலாமா என்றார். என் தாயாகப்பட்டவளுக்கு இடபாகம் உடைக்க வேணுமே என்று அந்த மாயவனை வரவழைத்து மாயவனின் முன்னிலையில் ஆண்டவன் தான் சிவபெருமான் இடபாகம் கொடுப்பார். இடபாகம் வாங்கி எல்லோ ஆதிசக்தி கேட்காளே, தானே பகவானே இடபாகம் தந்தல்லவோ தந்த சிவனோடு சேர்ந்தேன் ஐயா. ஆண்டவனே பகவானே, சிவனோடு சக்தியாக எனக்கு இடபாகம் கொடுத்தீர்கள். இந்த சிவ கைலாசத்தில் இனி சக்தி இல்லாமல் உங்களால் நகர முடியாது, எங்கேயுமே போக முடியாது. எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாகத்தான் போக வேண்டும் என்றார். ஆனால் ஆண்டவன் சொல்றாரு, பார்வதி சிவனோடு சக்தி சேர்ந்தது எதற்குங்கிறது தெரியுமா? உனக்கு நான் இடபாகம் கொடுத்த காரணம் தெரியாம பேசக்கூடாது, சொல்லக்கூடாதும்மா. அதாவது இந்த சிவன் உடம்புல பாதி உனக்கு கொடுத்திருக்கேன், ஆனால் உன்னோடு இருக்கக்கூடிய பலம் என்னோடு சேர்ந்தது, என்னோடு இருக்கக்கூடிய பலம் உன்னோடு சேர்ந்தது. இதுக்குதான் உனக்கு இடபாகம் கொடுத்திருக்கு. ஆனால் எங்க போனாலும் என்னோடு நீ வர முடியாது. சிவனும் சக்தி இந்த சிவ கைலாசத்தில் மட்டும்தான் நாம சேர்ந்து இருக்க முடியும். மத்த இடத்துக்கு போனால் நான் தனிமையில தான் இருக்க முடியும். எப்படி அப்படியே தனித்தனியாக இருக்க வேண்டும் என்றார். ஏன் சுவாமி என்றார், சிவ கைலாசம் என்கிறது சிவனும் சக்தியும் கன்னி தாயாக நீ இருக்க வேண்டும். என்றைக்கும் நீ சக்தியாக இருக்கும் போது தனக்கு என்று கன்னியாக இருக்கக்கூடியவள், அதனால்தான் நீ தனிமையில் இருக்க முடியும் என்றார். சரி என்று சம்மதித்து என் தாயாகப்பட்டவள் அங்க ஆதிபரா சக்தியாகப்பட்டவள் இடபாகம் பெற்று கைலாசத்தில் அமர்ந்திருக்கின்றாளே.